முக்காடு போட்டு கொண்டாலும் முகத்திரை அணிந்து கொண்டாலும் பெண்கள் மட்டும் மனது வைத்தால் அவர்களுக்கு வானமே இல்லை என்பதை நூர்ஜஹான் பேகம் கச்சிதமான ஓர் உதாரணம். சகல கலைகளும் ராணிக்கு அத்துப்படி. ஏராளமான அழகும் ஏகமான சுறுசுறுப்பும் கொண்ட அவரை ஒரு நிமிடம் சோம்பி அமர்ந்து யாரும் அரண்மனையில் பார்த்ததில்லையாம். மன்னருக்கும் முக்கியமான ராணிகளுக்கும் புது புது வகையான உடைகளை டிசைன் செய்தவர் நூர்ஜஹான் தான். ஆபரணங்கள் ஆனாலும் சரி, ராணி வரைந்து காட்ட பொற்கொல்லர்கள் அவற்றை நேர்த்தியாக உருவாக்குவார்கள். மன்னரின் பிரத்யேக அறையில் இருந்த பிரதான கம்பள விரிப்புகளும் நூர்ஜஹானின் தயாரிப்பே. கவிதை புனைவதிலும் ராணிக்கு ஏக திறமை உண்டு. ஜஹாங்கீர் காதல் உணர்வோடு தலைப்புகள் கொடுக்க குறும்போடு கூடிய கவிதை வரிகளை மின்னலாக மனைவியிடம் வந்து விழும். வேட்டையிலும் மிகுந்த தேர்ச்சி உண்டு நூர்ஜஹானுக்கு. ஒரு முறை, இன்று நான் 4 புலிகளை வீழ்த்தாமல் திரும்ப மாட்டேன். அதற்கு நான் உபயோகப்படுத்தப் போவது 4 துப்பாக்கி ரவைகள்தான் என்று யானை மீது ஏறி காட்டுக்கு கிளம்பிய பேகம் 4 புலிகளை வீழ்த்திவிட்டு திரும்பினார். ஒரு புலிக்கு மட்டும் அதிகப்படியாக ஒரே ஒரு ரவை தேவைப்பட்டுவிட்டது என்று குறித்து பிற்பாடு கணவரிடம் ரொம்பவும் வருத்தப்பட்டார். அந்த அளவிற்கு ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் நூர்ஜஹான். வேட்டையாடிவிட்டு அரண்மனைக்கு திரும்பிய உடனேயே புது புது வாசனை திரவியங்களை தயாரிக்க அமர்ந்து விடுவார் மகாராணி. இன்றளவும் புகழ்பெற்ற அத்தர் என்னும் வாசனை திரவியத்தை முதலில் கண்டுபிடித்து உருவாக்கியவர் நூர்ஜஹான் தான். அதை முகர்ந்து பிரமித்து போன பாதுஷா மனைவிக்கு பரிசாக அளித்தது ஒரு அற்புதமான முத்துமாலை. இத்தனை ஜோலிகளுக்கும் நடுவே சுமார் 500 அனாதை பெண்களுக்கு திருமணமும் நிதியுதவியும் இரக்க உணர்வோடு செய்து மறுவாழ்வு தந்தவர் ஜஹாங்கீரின் மகாராணி. பேச்சுக்கலை, காதல் கலை, ராஜதந்திரம் இப்படி அனைத்திலும் கொடிக்கட்டி பறந்த நூர்ஜஹானிடம் மன்னர் மதிமயங்கி போய் அடியோடு தன்னை இழந்ததை யார்தான் ஆட்சேபிக்க முடியும்? ஆகவே சாம்ராஜ்யத்தில் நூர்ஜஹானின் செல்வாக்கு பொங்கி பரவியதில் வியப்படைய ஒன்றுமில்லை. போக போக ராணியின் தலையசைப்பு இல்லாமல் எதுவுமே அசையாத நிலை ஏற்பட்டுவிட்டது. பேகம் ஒன்று சொன்னால் அதுதான் சட்டம். எல்லாமே இனி அவள்தான். தினமும் எனக்கு அருந்த ஒயினும் உண்ண உணவும் அவள் தன் கையால் தந்தால் போதும், அது ஒன்றே எனக்கு போதும் என்று வெளிப்படையாகவே அறிவித்த ஜஹாங்கீர் சக்கரவர்த்தி தங்க நாணயங்களையும் ராணி பெயரை பதிக்க செய்தார். ஜஹாங்கீர் பாதுஷாவின் ஆணைப்படி மகாராணி நூர்ஜஹான் பேகத்தின் பெயர் பொறிக்கப்பட்ட இந்த தங்க நாணயம் 100 மடங்கு மேலும் ஒளி பெறுகிறது என்ற வாசகங்களுடன். பிறகு என்ன, தனியாகவே பால்கனியில் ஒரு சிம்மாசனம் போட்டுக்கொண்டு ராணி அமர்வதும் கீழே மந்திரி பிரதானிகள் மனுக்களோடு கியூவில் நிற்பதும் அன்றடங்காட்சியாகிவிட்டன. அதே சமயம் நூர்ஜஹானும் கணவரின் தேவைகளை ஒரு தாய்க்குரிய நேசத்துடன்